பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து தடா பெரியசாமி, அண்ணாமலை, எல்முருகன், சேவிநாயகம் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தேர்தல் நான் ஒரு பட்டியலணியுடைய மாநில தலைவர். என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூர்ல இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது எந்த வகையில்? அப்ப பட்டியலினுடைய மாநில தலைவராக எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலணி சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் அமைச்சர் அவர்களும், அமைப்பு பொதுச் செயலாளர் என்கின்ற கேசவநாயகம், இந்த 3 பேர் போட்ட திட்டம் தான். அப்ப இவங்க 3 பேர் தான் கட்சியா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள்ங்கிற பேர்ல இன்னைக்கு கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இது அதோட இல்ல, யார் எங்க வேணாலும் போய் நிப்பாட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. இப்ப குறிப்பா திருவள்ளூர் தொகுதியில் பொன் பாலகணபதினு சொல்லிட்டு ஒரு பொதுச்சாட்டை நிப்பாட்டிருக்காங்க. அவரு தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அது முழுக்க முழுக்க பறையர் சமுதாயம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இது என்ன நடைமுறை இது? அதே மாதிரி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நாங்க இருக்கிறது. அதோட இல்ல, திருமாவளவன் சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சொல்றோம். அதோட இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒருமையை திட்டுறது, அப்புறம் கட்சியை திட்டினாரு. அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நான் களமாடிட்டு இருக்கேன். அந்த தொகுதியில போய் இவர் திடீர்னு ஒரு பொண்ணை போட்டுருங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் திட்டமிட்டு அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களையும் முருகன் அவர்களையும் கேசவநாயகத்தின் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிட்டது அடிப்படையில் இது ஒரு அதாவது என்னை தவிர்த்து வேணும்னே அவர்களுடைய திருமாவளவனுடைய சதித்திட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை அடகு வைத்து விட்டார்கள் நான் குற்றம் சுமத்துறேன். வெற்றி பெறணும் ஆதரவு செயல்படுறாங்க. வேட்பாளராக உங்களை முன்னிறுத்தணுங்கிறது காரணமா அல்லது உங்கள்ட்ட கருத்து கேட்கலங்கிறது காரணமா? நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தின் மாநில தலைவர். 7 தொகுதி இங்க இருக்கு. அப்ப பட்டியல் சமுதாயத்துக்கு சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டினோம்னா ஒரு தலைவரை கன்சல்ட் பண்ணணும். ஒண்ணு, எனக்கு சீட் இல்லைன்னா இன்னொரு சீட் வாய்ப்பு. நீங்க அந்த தொகுதி எடுத்துக்கலாம், இன்னொரு தொகுதி எடுத்திருந்தா கூட நான் வருத்தம் இல்லை. ஆனா நீங்க என் தொகுதியிலே நிப்பாட்டீங்க. நான் இவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறேன். 2004 நான் பிஜேபியில் இணைஞ்சேன். அதுல இருந்து இது வரைக்கும் அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கூடுதலா இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலை அதோட இல்ல, சனாதன ஒழிப்புங்கிற பேர்ல சொல்ற திருமாவளவனை எதிர்த்து களமாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு இடையில பாத்தீங்கன்னா கூட அவரை நான் எதிர்த்து பேசுனதுல என் வீடு அடிக்கு நொறுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய கார் நொறுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு பண்றோம். எனக்கு அவருக்கு பல முரண்பாடுகள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்சி திடீர்னு எந்த இதுவுமே இல்லாம எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு திடீர்னு போடுறீங்க. அப்படின்னா நீங்க பெரிய சமூக நீதி சொல்றீங்களா? அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னா ஏன் வேலூர் பக்கத்துல பொது தொகுதி கொடுக்கறது? எஸ்சி தொகுதி இங்க கொண்டு தான் கொடுக்கணுமா? அப்ப நீங்க அங்கே பண்ணலாம்ல. அந்த முரண்பாடு இல்ல. எனக்கு தொகுதி கொடுக்கலங்கிறது மட்டும் தாண்டல, நீ பட்டியல் சமுதாயத்தை மதிக்கல அப்படிங்கறதுதான் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.